இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். அதோட ஃபார்முலாயிக் ரெப்ரசன்டேஷன் ஃபார் ஈவெண்ட் ஏ அண்ட் பி அது மட்டும் நான் இப்போ எழுதுகிறேன். ஸோ இப்படி தான் நம்ம அதை ரெப்ரசன்ட் பண்ணியிருப்போம். அந்த டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ண கொஷின்ஸ்லாம் சால்வ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது டவுட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள், இல்லை நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வீடியோலேயே சால்வ் பண்ணி நான் போடுறேன். இப்போது பேஸ் தியரம் அப்படின்னு, ஸோ ஆல்மோஸ்ட் சேம் தான். பேஸ் தியரம் அப்படின்னு ஒன்று, அது ஆல்மோஸ்ட் சேம் ஆஸ் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி தான் வரும். ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம அந்த கிங் கார்ட்ஸில் கிங் அண்ட் ரெட் கார்ட்ஸ் எக்ஸாம்பிள் எடுத்திருப்போம். ஹவு மெனி கிங்ஸ் ஆர் தேர் இன் த ரெட் கார்ட்ஸ் இஃப் த கார்டு இஸ் ரெட் அப்படின்னு போட்டிருப்போம். ஸோ வி ஆல்ரெடி ஹாவ் ஹவு மெனி கிங்ஸ் இந்த இன்டர்செக்ஷனை நம்மளால் டைரெக்டாக கவுண்டிங்லேயே நம்மளால் சொல்ல முடியும். ஓகேவா? நியூமரேட்டர் இதுதான் வந்து நியூமரேட்டராக இருந்துச்சு இந்த இதில். அது வந்து நம்ம கவுண்டிங்லேயே நம்மளால் சொல்லிட முடியும். பட் பேஸ் தியரம் அது எப்போ எவாலுவேட் ஆச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 2 ஈவெண்ட் இருக்குது. இப்போது ஏ அண்ட் பி 2 ஈவெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதில் பேஸ் தியரம் எப்படின்னா, பி வந்து இஸ் ஜஸ்ட் அப்சர்வ்டு, பட் வி டோன்ட் நோ வாட் காஸ்ட் இட். அப்படின்னா இதுவும் ஃபுல்லாக நியூமரேட்டர் பார்ட் தான். ஓகே, ஸோ அப்படின்னா நம்ம பேஸ் தியரம் யூஸ் பண்ணலாம். ஐ நோ லைக் இட் இஸ் வெரி ஹார்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் நோ. இப்போது இதை நான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்முலாய்க்கில் எழுதிட்டு நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சால்வ் பண்ணி காட்டுறேன். தென் இட் வில் பி வெரி கிளியர். ஸோ ஃபார்முலா படி எப்படி எழுதுவோம் அப்படின்னா, 2 ஈவெண்ட் இருக்குது ஏ அண்ட் பி அப்படின்னா, இட் இஸ் சேம் லைக் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. ஓகே, டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா சேம் தான். டினாமினேட்டர் சேம் ஆஸ் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. நியூமரேட்டர் மட்டும் டிஃபர் ஆகும். ஸோ நீங்கள் கேட்கலாம், நியூமரேட்டர் வந்து கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி மாதிரி சேம்னா ஏ இன்டர்செக்ஷன் பி தானே வரணும், அப்புறம் ஏன் இங்கே வந்து வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஐ வில் எக்ஸ்பிளைன் தட் வித் அன் எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ இந்த பேஸ் தியரம் எக்ஸாம்பிள் நம்ம ஒன்று எடுக்கலாம் அப்படின்னா, இப்போ ஒரு நிமிஷம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸாம்பிள் நான் எடுக்கிறேன். 2 மிஷின் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 2 machines, okay, which produce light bulbs. Okay, இது வந்து 2 மிஷின் A and B. Okay, mission A produces light bulbs, 60% of the light bulbs. Okay, mission B produces 40% of the light bulbs. ஓகேவா? இப்போ இந்த ப்ரொடக்ஷன்லேயே சில டிஃபெக்டிவ் ஐட்டம்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகேவா? அது என்னன்னா, ப்ரொடியூஸ்ட் பை ஏ வந்து 2%. ஓகேவா? அதே ப்ரொடியூஸ்ட் பை பி பார்த்தீங்கன்னா 5%. ஸோ இந்த டிஃபெக்டிவ் ஐட்டம் என்னன்னா, இந்த 60% ப்ரொடியூஸ் பண்ணுது டோட்டல் லைட் பல்பில் இந்த மிஷின். அதில் 2% வந்து டிஃபெக்டிவாக ஃபால்ட்டியாக இருக்குது. அதே மாதிரி 40% வந்து பி ப்ரொடியூஸ் பண்ணுது டோட்டல் லைட் பல்ப்ஸில். அதில் 5% வந்து டிஃபெக்டிவாக இருக்குது. ஓகே, இப்போது நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ இதை ஒரு கொஸ்டினோட நம்ம பார்க்கலாம். ஓகே, அது என்னன்னா, ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி that the bulb is produced by machine A given it is defective. ஸோ இதுதான் அந்த கொஸ்டின். அந்த கிவன் அப்படின்னு வந்தாலே இட் இஸ் அ கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. பட் இந்த இடத்துல நம்ம ஏன் பேஸ் தியரம் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோன்னு நான் சொல்கிறேன். இப்போது ஸ்டெப் 1 ஈவெண்ட்ஸை நம்ம டிஃபைன் பண்ணுறோம். ஓகே, ஈவெண்ட் ஏன்னு வச்சுக்கோங்க. இட் இஸ் பல்ப் ஃப்ரம் மிஷின் ஏ. ஓகே, மிஷின் ஏ. இப்போது பி bulb from machine B. D, it is defective. ஓகேவா? இப்போது ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அந்த கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி ஃபார்முலாவை எழுதலாம். கண்டிஷனல் ப்ராபபிலிட்டியை ரெஃபர் பண்ணோம் அப்படின்னா ஏ இன்டர்செக்ஷன் பி அண்ட் இது தானே கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி ஃபார்முலா. பட் இதில் இந்த பிக்கு பதிலாக நம்ம டின்னு மாற்றிக்கலாம்.
ஏன்னா நம்ம அதுதான் நமக்கு கேட்கப்பட்டிருக்கு. கிவன் வந்து டிஃபெக்டிவ். ஓகேவா? என்ன ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கணும்? அது ஏலேருந்து வந்திருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இந்த பியை எல்லா இடத்துலையும் நம்ம டின்னு மாற்றிக்கலாம். ஓகேவா? இப்போ உங்களுக்கு கண்டிஷனல் ப்ராபபிலிட்டிக்கும் பேஸ் தியரமுக்கும் ஆன டிஃப்ரென்ஸ் நான் சொல்கிறேன். இதில் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி, ஏ இன்டர்செக்ஷன் டி, சாரி, இது கொஷின்லேருந்து எப்படி நம்ம கண்டுபிடிப்போம் சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ நம்ம கொஷினில் நம்ம கிவனில் இதுதான் நமக்கு கொஷினில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஏ இன்டர்செக்ஷன் பி நமக்கு கிடையவே கிடையாது. ஸோ இது என்ன, இந்த டிஃபெக்டிவ் 2% தானே ஏ இன்டர்செக்ஷன் டி அப்படின்னு சொன்னீங்கன்னா அது இல்லை. இது வந்து ப்ரொடியூஸ் பண்ண மெஷின்ஸில் 60%ல் 2% டிஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இட் இஸ் நாட் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் டி. ஸோ இது வந்து ஒரு அப்சர்வேஷன் தான். 60%ல் 2% டிஃபெக்டிவாக இருக்குது அப்படின்ற ஒரு அப்சர்வேஷன். ஸோ இப்போது நமக்கு ஏ இன்டர்செக்ஷன் டி தேவை. ஏ இன்டர்செக்ஷன் டி அதை நம்ம வந்து ஆல்ரெடி தெரிஞ்ச ஃபார்முலா, இந்த ஃபார்முலா நமக்கு தெரியும். பட் இதுலேருந்து நம்ம எப்படி எடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே ஃபார்முலாவை நம்ம திருப்பி எழுதுறோம். இப்போ நமக்கு என்ன தெரியும்? ப்ராபபிலிட்டி ஆஃப் டி தெரியும். கிவன் தட் த மிஷின் இஸ் ப்ரொடியூஸ்ட் பை மிஷின் ஏ, த பல்ப் இஸ் ப்ரொடியூஸ் பை மிஷின் ஏ, அது வந்து தெரியும். ஸோ இதை வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். ஏன்னா இந்த ஃபார்முலாவில் இந்த டேர்ம் இருக்குது. ஓகே, ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம இப்படி எழுதும் போது என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு இந்த டேர்ம் கொஷின்லேருந்து தெரியும், இந்த டேர்ம் கொஷின்லேருந்து தெரியும், இந்த டேர்ம் தான் நமக்கு வேணும். ஓகே, ஸோ பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் டி இப்போ நம்ம எப்படி எழுதலாம்னா, பி ஆஃப் டி இன்டர்செக்ஷன் ஏ மல்டிப்ளைட் பை பி ஆஃப் ஏ. இப்போ பி ஆஃப் டி இன்டர்செக்ஷன் ஏ என்னது? 2%, 0.02. அதை இன்டூ டியோட சாரி பி ஆஃப் ஏவோட எழுதணும் அப்படின்னா 0.6 அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? ஸோ இதுதான் பேஸ் தியரமோட ஃபார்முலா. இப்போ நம்ம பேஸ் தியரமோட ஃபார்முலாவை எப்படி எழுதலாம் இதுக்கு அப்படின்னா, பி ஆஃப் டி இன்டர்செக்ஷன் ஏ இன்டூ பி ஆஃப் ஏ டிவைடட் பை பி ஆஃப் டி. இதுதான் பேஸ் தியரமோட ஃபார்முலா. இது வந்து நீங்கள் ஃபார்முலாவை மக்க படிக்கணும் இல்லை மெமரைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி கொஷின்லேருந்தே கூட நீங்கள் டிரைவ் பண்ணலாம். இப்போது பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் டியை நம்ம கால்குலேட் பண்ணலாம். 0.02 இன்ட்டு 0.6, இது வந்து 0.012 அப்படின்னு ஒரு வேல்யூ நமக்கு கிடைக்கும். இது வந்து நியூமரேட்டர். ஓகேவா? இப்போது டினாமினேட்டர் நம்ம கண்டுபிடிக்கணும். பி ஆஃப் டி. ஓகே, பி ஆஃப் டி எங்கேருந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம்? இதோ இந்த டேர்ம். இது வந்து என்னன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் டிஃபெக்டிவ் ஆஃப் த டோட்டல் பல்ப்ஸ் ப்ரொடியூஸ்ட் பை ஆல் த மிஷின்ஸ். ஸோ இதில் நமக்கு டிஃபெக்டிவ் டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா 5% கொடுத்துருக்காங்க, 2% கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு டோட்டல் டிஃபெக்டிவ் ஆஃப் ஆல் த பல்ப்ஸ் ப்ரொடியூஸ்ட் அது எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, இப்போது ப்ராபபிலிட்டி ஆஃப் பல்ப்ஸ் ப்ரொடியூஸ்ட் பை ஏ இன்டூ அதோட டிஃபெக்டிவ். ஓகே, இது வந்து ஏக்கு ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் பல்ப்ஸ் ப்ரொடியூஸ்ட் பை பி, அப்புறம் அதோட டிஃபெக்டிவ். இது எல்லாமே நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். ஸோ அதை வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா, இது வந்து பாயிண்ட், இது நம்ம மேலே ஆல்ரெடி கால்குலேட் பண்ணது தான். இது வந்து 0.012 அப்படின்னு வரும்னு நினைக்கிறேன். ஸோ டோட்டல் கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா 0.032 அப்படின்னு வரும். இது வந்து டினாமினேட்டர். இது வந்து 0.6, இது வந்து நமக்கு நீங்கள் கொஸ்டின்லேருந்தே கூட எடுத்துக்கலாம். 0.4, இது வந்து கிவன் வந்து 0.02, இது வந்து 0.05. ஸோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணிங்கன்னா 0.032ன்னு வரும். இப்போது நம்ம ஏ கிவன் டி நம்ம கால்குலேட் பண்ணோம்னா நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரை சப்ஸ்டியூட் பண்ணணும். இதோட ஆன்சர் 0.375. ஓகே, ஸோ இதுதான் பேஸ் தியரமோட அப்ளிகேஷன். இப்போது கண்டிஷனல் ப்ராபபிலிட்டிக்கும் பேஸ் தியரமுக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஃபார்முலா தான். பட் அந்த நியூமரேட்டர் வந்து டிஃபர் ஆகும். நியூமரேட்டர் வந்து டைரெக்டாக கொஷனில் கொடுத்துருக்க மாட்டாங்க, ஆர் அந்த டேட்டா செட்டில் இருக்காது. அதை வந்து நம்ம திருப்பி கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி வழியாக எழுதி டிரைவ் பண்ணுற மாதிரி வரும். மற்றபடி நீங்கள் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டியோட ஃபார்முலாவை மட்டுமே தெரிஞ்சு நீங்கள்
கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா யூ கேன் ஈஸிலி சால்வ் ஃபார் பேஸ் தியரம் ஃபார்முலா ஆல்சோ. ஸோ இதுதான் பேஸ் தியரம். இதுக்கான கொஷின்ஸ் கூட நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஒரு பிடிஎஃப்ல தரேன். அதோட சொல்யூஷன்ஸ்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இது வரைக்கும் நான் கொடுத்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சால்வ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் சால்வ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது கொஷின்ஸ் இருந்தால் யூ கேன் ட்ராப் இன் த காமெண்ட்ஸ். ஐ வில் ரிப்ளை ஃபார் யூ. ஸோ உங்களுக்கு இந்த கான்செப்ட்ஸ் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். பேஸ் தியரம் அண்ட் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. Let me know if you have any doubts. See you all on the next video. Thank you.